புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்கு. போராட்டத்தில் விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் மற்றும் போராளிகளின் 39வது நிறைவேறுதலை கூட்டம் இப்பொழுது தொடர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த புரட்சிகர போராளிகளுக்கும் போராட்ட இயக்க தலைவர்களுக்கும் என்றென்றும் தமிழ் மக்களின் இதயங்களில் நீங்காத இடம் இருக்கும். அந்த வகையிலே 39வது நினைவாக இன்றைய நாளில் தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் அவரோடு இணைந்த போராளிகளை நாங்கள் அடிப்படையிலே அதன் வெற்றி தங்கியிருக்கிறது. இந்த மண் விடுதலைக்காக கொடுத்த உயிர் பலிகள் ஏராளம். அந்த உயிர் பலிகள் என்று ஒரு நாள் இந்த மக்களின் சுதந்திர தாகத்தை நீர்த்து போகச் மீட்டி பார்க்கின்றது. அந்த வகையிலே தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் மற்றும் போராளிகளின் 39வது நினைவஞ்சலி கூட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஈகைச்சுடர் ஏற்றி சுடரில் தெரியும் எங்கள் உயிரிலும் மேலான அந்த தலைமையிலையும் இந்த மண்ணுக்காக மடிந்த போராளிகளையும் நெஞ்சில் நிறுத்துவோம். தலைவர் பணி தேர்தல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வம் படைநாதன் அவர்களை ஈகைச்சுடரில் ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜனா கருணாகரன் அவர்கள் இப்பொழுது ஈகைச்சுடரில் ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக விடுதலை இயக்கத்தின் உப தலைவர் கல்முனை மகிழ்ச்சியுடன் ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பிரசன்னா இந்திரகுமார் அவர்களை அன்புடன் அழைத்து வருகின்றோம். முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழமக்கள் புரட்சிகர முன்னணியின் செயலாளர் நாயகமான தோழர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களை ஈகைச்சுடரில் ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக
விடுதலை இயக்கத்தின் பொருளாளர் சுரேஷ் குருசாமி அவர்களை ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் சிவம் தூடர் அவர்களை முன்னாள் செட்டிக்குளம் பிரதேச சபை தலைவர் அவர்களை ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா கோதாஸ் அவர்களை ஈகைப்புடனை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்வதோடு தமிழ் விருட்சம் சந்திரகுமார் கண்ணன் அவர்களையும் ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் வெளிக்கிராம கிழக்கு பிரதேச சபை தலைவர் நிரோஸ் அவர்களை ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட செலவு அமைப்பாளர் சால்ஸ் அவர்களை ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு ஊடகவியலாளர் சாலை ஒருவரை ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாழ் மாநகர பிரதி மேயர் ஈசன் அவர்களை ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் லோகராவலிங்கம் அவர்களையும் ஈகைப்புடனை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈகைப்புடன் ஏற்றி வைத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
ஒரு தினம் மௌனமாக எழுந்து நின்று அக்கவனத்தை செலுத்துவோம். போராளிகள் அவருடைய 39வது நினைவு நாளில் அஞ்சலி உரைகளை இப்பொழுது தொடங்கி வைக்க நாம் மதிப்பிற்கு மத தலைவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடக்க அஞ்சலி உரையினை ஆற்ற பூந்தோட்டம் ஸ்ரீநகர் துர்க்கையம்மன் ஆலயத்தின் பிரதம குரு சத்யேஸ்வர குருக்களை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் மற்றும் அவரின் சக போராளிகள் பொதுமக்கள் அவருடைய 39ஆம் ஆண்டு நினைவுகளை கொடுத்தார். இந்த கூட்டத்திலே வருகிறது அனைத்து நல்ல உணர்வுகளுக்கும் இந்நேர மாலை வணக்கங்களை கூறிக்கொள்ளும். பல சின்னம் சிறுகதைகள் பேசி பிறவான பல செயல்கள் செய்து நடைமூடி கிளப்பெருமை ஒரு கூட்டு கீழையப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தார்கள். ஒரு அற்புதமான கவிதை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடையது. இந்த கவிதை இந்த இடத்திலே யாருக்கு பொருந்துமையானால் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினர் அவர்களுக்கு மட்டுமே இக்கவிதை பொருந்தும். நாம் எல்லாம் ஒன்றை சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்விலே சாதனைகள் என்பது ஒரு சாதாரணமாக எல்லாரும் ஒன்றுவது திருமணம் முடிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகம் இருக்க வேண்டும், சொத்து சுகம் சேர்க்க வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும். இதைத்தான் ஒரு சாதனையாகவே பொதுவாகவே எல்லோருடைய மனதிலும் உள்ளது. ஆனால் கொஞ்சம் நிறுத்தி சரித்திரத்தை திரும்பிப்பார்கள். சாதனையாளர் என்றால் என்ன? அதாவது சரித்திரம் படைத்தவர்கள் யார்? இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்திலே இருக்கின்ற என்பதற்கு ஒன்று இங்கே கலந்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறது. நாங்கள் இறந்தால் எத்தனை பேருக்கு சில இடங்களில் தெரிய போகின்றது. ஒரு விடயம் இருக்கிறது. நான் படித்த புத்தகத்திலே இருந்தது, பொன்னை கொடுத்தவனை பொதுவாக சொல்லு, பொன்னை கொடுத்தவனை பெருமை பேசி தெரியும், மண்ணை கொடுத்தவனை மனதில் நிறுத்தி இருக்கும் என்று சொல்வார். பொதுவாகவே இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல எனக்கு அவ்வளவு உண்மையாவே அனுபவங்கள் இல்லை. இந்த அமைப்புகளை பற்றிய ஒரு அடிப்படை அறிவுகள் எனக்கு இல்லை. ஆனால் சமீப காலத்துக்கு முதல் சில இடங்களுக்கு முன் 2013ஆம் ஆண்டு சுரேநகர் எனும் கிராமத்திலே அந்த ஆலயத்தின் ஆலய குருவாக நான் பொருட்படுத்தேன். அங்கே கடமைக்கு சென்றடைந்தால் இந்த தமிழக விடுதலை இயக்கம் அங்கு செய்த அளப்புரிய சேவைகளையும் அந்த மண்ணிலே குடியமர்த்தி இந்த சந்ததிகளாக வாழ்கிற மக்களின் நிலைப்பாடுகளையும் நான் அறிந்து கொண்டேன். மௌலியாவே எவ்வளவு இடங்கள் இருந்தும் இறுதியாக எனக்கு பிடித்துக் கொண்டது அந்த கிராமம். அந்த மண்ணின் மகத்துவமும் அந்த மக்களின் நலன்களையும் அறிந்து கொண்டே நான் கூட அந்த கிராமத்திலேயே நிரந்தர வசிப்பிடமாக கொண்டிருந்தது. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கையில் வாழ்வது மட்டுமில்லை, அவன் இறந்தால்தான் அவனுடைய சரித்திரம் தெரியும் என்று சொல்வான். இன்று ஏறக்குறைய
4 தசாப்தங்களுக்கு பின் கூட இன்றைய அவரின் நினைவுகளே நாங்கள் இங்கு உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவர் செய்த சேவைகள் அளப்பரியது. அதற்கு ஆதாரம் சரித்திரம் சொல்லுகிற ஆதாரம் நான் அறிந்தது என்னுடைய அளவுக்கு புலப்பட்ட ஆதாரம் சிறைநகர கிராமம், கண்முன்னே இருக்கின்ற ஒரு கிராமம் தன்னுடைய ஆதாரமாக. எனவே அவர் விதைக்கப்பட்ட விதை, அந்த விதை மரமாகியது. சாதாரண மரங்கள் ஆலமரம் போன்றது. ஏனென்றால் நான் குறிப்பிடுவது ஆலமரம் என்றால் ஆலமரம் ஒன்று மரத்தால் அது உறுதிகள் பெற்று மீண்டும் அதை மரமாக உருவாகும். நீங்கள் கண்முன்னே காணலாம், அவருடைய உறுதிகள் இங்கே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே the foundation of the great organization என்று சொல்றார்கள். அதாவது ஒரு அமைப்பின் சிறந்த அமைத்தரமான அடித்தளம். அந்த அவர் மண்ணிலே அவர் மறைந்திருந்தாலும் மனதிலே அவர் என்றும் நிலைத்திருப்பார் என கூறிக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த தமிழக விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த கூட்டம் நல்ல முறையில் நடக்க மேலும் அவர்களை பணிகள் என்றும் தொடர்ந்து மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருந்து அவர்கள் செய்ய வேண்டிய சேவைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என எனது ஆசைகளையும் குருவாசிகளையும் இறைவனின் சார்பாக ஆசைகளையும் கூறிக்கொண்டு அமைகின்றோம். லோகா சமஸ்தா சுவினோ பவந்து சமஸ்த மங்களாலே பவந்து. இறைவனாலே உலகத்திலே படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் சுகமாக வாழ்வதாக. நன்றி. நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அஞ்சலி உரையினை நிகழ்த்த அவர் தந்தை இயேசுராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முக்கியமான நிகழ்வு என்பது 39 வருடங்களுக்கு முதல் நாடுகளை 33 வருடங்களில் சொல்லும்போது அந்த நாட்களில் 15 வயதாக இருந்தவர்கள் இன்று 52, 53 வயதாக இருக்கின்றது. அப்போதைய நிகழ்வாறு 55 வயதை நிரம்பியவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கிறான் சிறுவர்களாக இருந்திருப்பார்கள். நிஜமான இந்த நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் விதமாக படித்து செயல்படுத்துவது அன்று தியாகத்தின் வழியிலே வாழ்ந்த தமிழில் தலைவர் ஸ்ரீ சவாரத்னம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து தியாகத்தோடு தமிழ் இனத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அனைவரையும் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அவர்களுடைய தியாகத்தையும் நிறைவுபடுத்துகிற ஒன்றாக அமைகின்றது. எனவே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த அமைப்பு குறிப்பிட்டு அவர்களுடைய வாக்குகளை கூறிக்கொள்கின்றேன். தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவராக திருவாளர் ஸ்ரீ சவாரத்னம் அவர்கள் அன்று தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணிப்பு இல்லாமல் ஸ்ரீநகரில் இணைந்தால் எந்த செயல்பாடுகளிலும் முன்னிட்டு வர மனம் இருக்கிறார். எங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள் அத்தனைக்கும் அர்ப்பணிப்பும் அவசியம். தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் மட்டுமல்ல, அவரோடு இணைந்து இந்த போராட்டத்திற்காக முன் வந்த வேளையிலே நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும் தங்களுடைய உயிருக்கு பாதிப்பு வரலாம் என்று. உயிருக்கு பாதிப்பு வரலாம் என்ற சிந்தனை இருந்தோம். தமிழ் இனத்திற்காக
தமிழ் இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து முன்வந்திருக்கின்றோம் என்ற தியாக சிந்தையோடு அவர்கள் செயல்பட்டதினால் எந்த விதமான பாதிப்புகளை பற்றியும் அவர்கள் பேசப்படவில்லை. மாறாக தங்களால் இயன்ற அளவு குரல் கொடுத்து செயல்பட்டு தமிழ் இனத்திற்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுடைய இந்த செயல்பாடு காலத்தில்தான் அவருடைய உயிர்களுக்கு பாதிப்பு வந்தது. இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகளை சிந்திக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. எனவே அவர்களை தம் இனத்திற்காக இரத்தம் சிந்தியவர்களை நாம் மறக்க முடியாது. அவருடைய தியாகத்தை நாம் பாராட்டுவோம். இங்கே பெருவாரியாக 3 கோடி இந்த நிகழ்வுல பங்கேற்க முன்வந்திருக்கின்றோம். எமக்கு கருகின்ற செய்தி என்னுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தாலும் சுயநலம் நிச்சயமாக என்னை முன்னோக்கி செல்ல இடம் பெறாது. மாறாக அதே இடத்திலே வைத்துக்கொள்ளும் அல்லது பின்னோக்கி செல்ல வேண்டும். மாறாக தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் மற்றும் போராளிகள் அவருடைய முன்மாதிரி அர்ப்பணிப்புதான். என்று இன்று நாங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு மிகவும் தேவையான ஒன்று. அர்ப்பணிப்பு ஒரு குழந்தை தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கு இதற்கு பதிலாக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்ற பொழுது என் காலத்திலே அந்த குழந்தை உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க முடியும். அந்த குழந்தை அர்ப்பணிப்புக்கு இடம்பெறாது சோம்பலுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது ஒரு பொழுதும் சமுதாயத்திற்குள்ளே முன்னேற்ற முடியாது. அதுபோல இளைஞர் பருவத்தில் சமுதாயம் அதிகம் எதிர்பார்க்கிறது. ஆகவே அங்கேயும் அர்ப்பணிப்பு இருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்கின்ற சமுதாயம் பழுதப்பட்ட வகையிலே முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியும். அதற்கு பதிலாக என்ற மனப்பான்மையோ சுயநல போக்கோ இருக்கின்ற பொழுது அந்த இளம் சமுதாயம் அவர்கள் வாழ்கின்ற கிராமத்திற்கோ மாவட்டத்திற்கோ அவர்கள் மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கோ எந்த செயல்பாடும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அங்கே வெற்றி நேரம் இல்லாமல் போகும். எனவே நாங்கள் இப்பொழுது பலப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கின்றோம். நோக்கம் வெற்றி. அது எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் நம்முடைய திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை அமைத்து செயல்பாடுகளை செய்து நாம் முன்னேற்ற பாதையை செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த தலைவரும் மற்றவர்களும் எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். நாமும் எங்களுடைய வாழ்வில குழந்தைகளாக இருக்கலாம், கல்வி கலைஞர்களாக இருக்கலாம், சமுதாயத்தின் முன்னேற்றம், அதே போல வயோதிகர்களாக இருக்கலாம், அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்ற பாதையை செல்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு அர்ப்பணிக்காக இந்த அமைப்பு குழுவிற்கு நன்றி கூறி என்னுடைய மொழியை நான் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அஞ்சலி உரைகளை ஆரம்பிக்கின்றோம். அஞ்சலி உரைக்காக அழைக்கப்படுவர்கள் நேரத்தை கவனத்தில் கொண்டு அதனை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது நாங்கள்
தமிழக விடுதலை இயக்கத்தின் உபதலைவரும் கல்முனை மாநகர சபை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கென்னி மகேந்திரன் அவர்களை அஞ்சலி உரையை ஆற்றமாக தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். மாலை வேளையில் எல்லோருக்கும் பொதுவாக இவைகளை வேண்டியவர்களாக இன்றைக்கு 39 வருடங்களுக்கு முதல் 86ஆம் ஆண்டு தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அமரர் பிரியண்ணாவினுடைய இழப்பை தொடர்ந்து அவர்களுடன் மரணித்த எங்களின் சக போராளிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய சொல்றாங்க. இங்கே வந்திருக்கும் சமய தலைவர்கள் இந்து கிறிஸ்டியன் சமய பெரியார்களை முதற்கண் வணங்கி வெளியிட்டவனாக இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அடைக்கலநாதர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஈபிஆர்னுடைய செயலாளர் நண்பன் சிவசக்தி ஆனந்தன் அவர்களே, புலக்கம்பெனியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற அந்த அதிதி அவர்களே, எங்கள் கட்சியின் செயலாளர் நாயகம் நண்பன் கோவிந்தன் கருணாகரன் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நண்பன் இந்திரகுமார் பிரசன்னா அவர்களே, மற்றும் உங்களுடைய பெயர்களை சொல்லிக் கொண்டு போனால் பெயர்களை சொல்வதற்குத்தான் குறிப்பதற்குத்தான் எங்களுக்கு தந்திருக்கிற நேரம் இருக்கும் என்ற ரீதியில் எங்களுடைய கட்சியினுடைய பொருளாளர் தலைமை குழு உறுப்பினர்கள் மத்திய குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, இங்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே எல்லோரையும் உங்களிடம் இருந்து பணியிலே பிடிக்கிறவனாக எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய மறைந்த தலைவர் அண்ணன் ஸ்ரீ சபாரத்னம் அவர்களுடன் என்னுடைய திருப்பராயத்தில் அவர்கள் நெருங்கி பழகினர் மாத்திரமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் அவருக்கு நான் மெய்ப்பாளராக இருந்தவர் என்ற ரீதியில் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய நேர்மை தன்மைகள் அவருடைய சிந்தனா சக்திகள் எல்லாமே முழுக்க தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் எங்களுடைய தாயகம் என்கின்ற சிந்தனையை தவிர அவர்கள் பிறக்கும் போது 33 வரைக்கும் அதுவரைக்கும் வேற சிந்தனையை அவர்களிடம் இருந்ததை நான் காணவில்லை. அந்த சம்பவம் நடக்கும் போது 1986ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் தேதியில் இருந்து வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த துன்பியல் சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் நடந்த போது நானும் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு நெருக்கமாக இருந்து களமாடியவன் என்ற ரீதியில் அவர் நினைத்திருந்தால் அன்று அந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட போது மதிய நேரம் நான் என்னுடைய இருந்த அந்த போராளிகளை அழைத்துக் கொண்டு அவரை போய் கலியங்காட்டில் அழைத்திருந்தேன். இங்கே வாருங்கள்,
உங்கள் பத்திரமா இந்தியாவுக்கு கொண்டு போகிறீர்கள். அவர் சொன்ன வார்த்தை இந்த கட்சிகளுக்குள் அல்லது இயக்கங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற சிறு பிரச்சனை, இதை நாங்கள் பேசிக் கொள்ளலாம், ஒற்றுமையாக பேசலாம், நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போங்கள். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. அந்த நேரத்தில் நான் இந்த மண்ணில் இருந்து என்னையும் என்னுடைய போராளிகளையும் காப்பாற்றுவதற்காக களமாடியவர் என்கின்ற நிலையில் அவர் தந்தையை அழைத்தாலும் பரவாயில்லை, தமிழர்களுக்கு ஒரு விடிவு மூலம் அது ஒற்றுமை மூலம்தான் சாதிக்க முடியும் என்பதை தன்னுடைய உயிரை கொடுத்து உலகத்துக்கு பரிசாற்றின ஒரு பெருந்தலை. அவர் தான் இறக்கும் போது 33 வயது. ஆனால் அவருடைய வயதிற்கும் மீறி 39வது வருடத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை தவிர ஒரு பெரிய போராட்டவாதி லட்சியவாதி இருக்கிறவர். அவருடைய வயது 33. இன்றைக்கு 39 வருடம் அல்ல, பல 100 ஆண்டுகள் போனாலும் அவரும் அவருடைய நாமமும் அவர்களுடைய இறந்த போராளிகளுடைய நாமமும் விலக்கிவிடும் என்பதை சொல்லியவனாக இக்காலத்தில் ஈழ விடுதலை போராட்டத்தில் இருந்த மத்திய தலைவர்மாரும் அவர்களுடைய இருந்து போராளிகளும் எப்படி ஆனார்கள், ஏன் ஆனார்கள், ஒற்றுமையின் காரணமாக இந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈழ விடுதலை போராட்டம் ஆயுத ரீதியாக நடந்த போராட்டம் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு அரசியல் ரீதியான லட்சியத்தை அடைவதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இன்றைய திகதி வரைக்கும் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய இனம் ஒற்றுமை இல்லாமல் கடைசியாக நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட நாங்கள் பீச்சி குடுங்கி நாலாபுரம் சிலரி பேரிடர்வாத கட்சிகள் நம்மளுடைய சொந்த மண்ணில் ஆட்சி அமைக்கின்ற அந்த சூழ்நிலையை உருவாகியதற்கு காரணம் ஒற்றுமை இனம். அந்த அடிப்படையில் என்றைக்கும் ஸ்ரீ அண்ணாவுடைய நாமம் நிலைக்க வேண்டும். அவர்களுடைய கருப்பொருளாக வைத்திருந்த ஒற்றுமை என்ற விடயம் தொடர்ந்து நிலைக்க வேண்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வடகிழக்கில் கிடைக்கக்கூடிய உரிமையை நாங்கள் தொடர்ச்சியாக சாத்திய ரீதியாக போராடி பெற வேண்டும். அதன் மூலம்தான் தமிழ் மக்களுக்கு நிம்மதியாக வாழ வைக்கிற அதே நேரத்தில் போராடி தன் உயிரை மாய்த்துக் கொண்ட, தன் உடல்களை விதைத்துக் கொண்ட அத்தனை தலைவர்கள் போராளி எல்லோருக்கும் நாம் செய்ய வேண்டிய இதய அஞ்சலி தார்மீக கடமை என்பதை இச்சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து தமிழக விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பிரசன்னா இந்திரகுமார் அவருடைய அண்ணன் ஸ்ரீ சபாரட்னம் அவர்களுடைய 39வது ஆண்டு நினைவு நாளில் தலைமையாகி கொண்டிருக்கும் எமது கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலன் அவர்கள், கட்சியினுடைய செயலாளர் நாயகம் நண்பர் கோவிந்தன் கருணாகரன் அவர்களே, இபிஆருடைய நண்பன் சிவசக்தி ஆனந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நோவரதார்கள், எங்களுடைய கட்சியினுடைய பொருளாளர் சுபையன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது போராளிகளை, பொதுமக்களை, போராளிகளுடைய தாய் தந்தையர்களை, சகோதரர்கள் அவர்களுக்கு என் மாநில வீர வணக்கத்தை புரிந்து கொள்கிறேன். சிறியண்ணாவுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவுகள் மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே
நான் 1981ஆம் ஆண்டு சிறியண்ணாவுடன் தொடர்பு ஏற்பட்டு 83லிருந்து 86 வரையும் நான் அவருடைய மெய்ப்பாதுகாவலனாக இருந்தேன். உண்மையிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவர் நிர்வாகம் எப்படி என்பதற்கு அவருக்கு இணையாக யாருமே இருக்க முடியாது. அவர் எப்பொழுதும் என்ன நிர்வாக கட்டமைப்பை செய்வதாக இருந்தாலும் திறமசாலிகளை அவர்களால் கண்டு அவர்களுக்கு அந்த துறை சார்ந்ததை கொடுப்பார். அப்படி எப்பொழுதுமே அவருடன் நாங்கள் இருக்கின்ற போது எந்த விடயங்களுக்கோ எங்களுடைய முகாம்களுக்கு நாங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் கூட அவருடன் நிதி இருக்கார். அவர் சொல்லுவார், நீங்கள் போய் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய முகாமுக்கு போகிறோம், போக்குவரத்துக்கான தேவையான எரிபொருளுக்கு பொறுப்பாளரிடம் போய் நிதியை வாங்கி நீங்க வர வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய கையிலேயே ₹1 கூட பணம் வைத்திருக்காத தலைவர் தான் சிறிதுவாரணம். மக்களிடையே அர்ப்பணித்தவர். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முதலிலே தோன்றின தமிழக விடுதலை இயக்கம், அதற்கு தலைவர்களாக இருந்த குட்டிமணி தங்கத்துறைக்கு பின்பு 1981ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி குட்டிமணி தங்கத்துறை கைது செய்து பின்பு இந்த தமிழக விடுதலை இயக்கத்தை பாரம்பரியத்து முழு மூச்சாக்க ஆயிரக்கணக்கான போராளிகளை வழிநடத்தி இந்த நாட்டினுடைய மக்களின் விடுதலைக்காக இலங்கை அரசாங்கத்துக்கு 86 வரையும் அவருடைய விடுதலை போராட்டத்தை களங்களிலே சந்தித்த தலைவர் தான் ஸ்ரீ சவாரணம் அவர்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பல தாக்குதல்களை செய்து உலக அறிய செய்தவர்கள், அதாவது வீடியோ மூலமாக அந்த தாக்குதலை முதல் அறிமுகப்படுத்தலும் தமிழக விடுதலை இயக்கம் என்பதை நான் இட்டத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தலைவர் விடுதலை ஒரு நோக்கமாக இருந்தாலும் சகோதரத்து பண்புடன் செயல்பட்டவர். சகோதர பண்புகளின் பலவீனம்தான் இன்றைக்கு அவரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே எங்களுடைய தலைவர் எப்பொழுதுமே ஒற்றுமையை விரும்புகிறார்கள். கடந்த காலங்களில் 1985ஆம் ஆண்டு கூட எங்களுடைய தலைவர் ஏனைய விடுதலை போராட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து இயந்திரம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி ஒற்றுமையாக செயல்பட்டவர். துரதிருஷ்டவசமாக 1986ஆம் ஆண்டு எங்களுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். ஆகவே அதே தலைவர் வந்த வழியிலே நாங்கள் ஒற்றுமைகளை நாடி 2000ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கட்சி உருவாக்குவதற்கும் தமிழ் விடுதலை இயக்கம் தான் காரணம். அதற்காக எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கம் தொடர்ச்சியாக பாடுபட்டு அதனுடைய தலைவர் செல்வம் மணக்கலனான் அவர்களும் நான் மட்டக்களப்பில் இருக்கின்ற போது பல பேச்சுவார்த்தைக்கு போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு பல பங்குகளை நாங்கள் செய்யலாம். கடந்த காலங்களிலே ஒற்றுமையின்மையின் காரணமாக தென்னிலங்கையில் வந்த கட்சிகள் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை கேட்டு எங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் ஒற்றுமையாக நின்று வருகிற மக்களினுடைய உரிமைகளுக்காக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இங்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறுகிய நேரம் என்றாலும் தொடர்ச்சியாக அவரை பற்றி நிறைய பேச வேண்டும். ஆகவே கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததற்கு நன்றி கூறுகிறேன். பிரசன்ன இந்திரகுமார் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகமான தோழர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களை அரசியல் தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் உட்பட அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே தோழர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய பெரிய பெருமக்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறியண்ணா உயிர் நீத்து 39 ஆண்டுகள். அன்றைய காலகட்டத்தில் என்னை போன்ற 20 வயசில் இருக்கக்கூடிய நாங்கள் அன்றைக்கு ஒரு போராளிகளாக இருந்தோம். சிறியண்ணா உயிர் நீத்த அதே ஆண்டு 6 மாத கால இடைவெளியிலே தோழர் பத்மநாப அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்.
சிறியன் அவர்களும் தோழர் பத்மநாப அவர்களும் மிக நெருக்கமான பத்மநாப அவர்களும் சிறியன் அவர்களும் வந்து மிக நெருக்கமான ஒரு நல்ல உறவை பேணி வந்தார்கள். ஆயுத போராட்டம் உச்சகட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலையை பெற வேண்டுமாக இருந்தால் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் ஒற்றுமை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பிரசன்னா சொன்னது போல் ஈழத்தேசிய விடுதலை முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி திம்பு பேச்சுவார்த்தைகளையும் ஒன்றிணைந்து செயல்பட்டதை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும். தோழர் பத்மநாபாவுக்கும் ஸ்ரீராமரத்னம் அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய இந்த பிரச்சனையானது இந்தியாவுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதில் இறுதி வரையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை இருவரும் வைத்திருந்தார்கள். நாங்கள் என்னதான் ஆயுத ரீதியாக போராடினாலும் எங்களை ஒரு நாடு அங்கீகரிக்காத வரையும் இந்த மண்ணிலே நாங்கள் ஒரு நிரந்தரமான விடுதலையோ சுதந்திரத்தையோ பெற முடியாது என்பதிலே இருவரும் மிக உறுதியான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 39 வருடங்கள் கடந்திருக்கிறது. நாங்கள் எங்கே நிற்கின்றோம்? இந்த மண்ணிலே நடந்த பல்லாயிரக்கணக்கான போராளிகள், பொதுமக்கள், இவ்வளவு தியாகங்கள் நடந்தும் தமிழ் மக்கள் எங்கே நிற்கிறார்கள்? எதற்கான தீர்வு என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் எல்லாமே வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. ஆயுத போராட்ட காலத்திலும் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடும் இன்றைக்கு இந்த ஜனநாயக அரசியலிலே வந்த நமக்குள்ளேயும் பல்வேறுபட்ட பிளவுகள், முரண்பாடுகள், பிரச்சனைகள் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மண்ணிலே தேசிய சக்திகள் ஆட்சி செய்கின்ற நிலைமைக்கு நாங்கள் எங்களுடைய மக்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு இக்கட்டான நிலையை நாங்கள் விட்டிருக்கிறோம். ஆகவே இந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்க வேண்டுமாக இருந்தால் அது எல்லோருமே அடிக்கடி கூறுகின்ற விடயம் நமக்குள்ளே ஒற்றுமை ஐக்கியம் பெற வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக அதை நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஆனால் நடைமுறையிலே அதை சாத்தியப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு கடினமான பணியாக இருக்கிறது. அப்படி இருந்தும் இன்றைக்கு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஆயுத போராட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறைந்தபட்சம் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்றால் ஒரு பெரும் இயக்கத்துக்குள்ளாலே நாங்கள் ஒன்றாக பயணிப்பதை தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள எதிர்காலத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற அனைவருமே ஒரு ஆயுத போராட்டத்தினாலே வந்தவர்கள். ஆகவே இந்த உயிர் நீத்த தலைவர்கள், போராளிகள், பொதுமக்களுடைய கனவு நிறைவேறுமாக வேண்டுமாக இருந்தால் தற்சமய நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியல் பாதையில பயணிக்கிறவர்கள் இருவரு புள்ளியில நாங்கள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை என்று எமக்கு இருக்குது. அதுதான் நாங்கள் உயிர் நீத்த சிறியண்ணா போன்ற பத்மநாபா போன்ற பல தலைவர்கள், போராளிகள், பொதுமக்களுக்கு செய்த உண்மையான ஒரு தியாகமாக இருக்கும் என்று கூறி எனக்கும் இந்த வாய்ப்பளித்த தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவசக்தி ஆளுநர்களுக்கு நன்றி கொண்டு தொடர்ந்து தமிழக விடுதலை இயக்கத்தில் பொருளாளர் சுரேஷ் குருசாமி அவர்களை அழைக்கிறோம். 39 ஆண்டுகளுக்கு பின்னராக எங்களுடைய தமிழக விடுதலை இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவராக தமிழ் தேசிய விடுதலைக்கு மாபெரும் ஒரு ஆயுத இயக்கத்தை கட்டி வளர்ந்த பூகோள மற்றும் பிராந்திய அரசியலை மிக நுட்பமாக சரியாக அன்றே கணித்து
கையாள வேண்டும் என்று வலியுறுத்திய மிகப்பெரும் நாளை தலைவனாக திகழ்ந்த எங்களுடைய அன்பு மிகுந்த அமரர் ஸ்ரீசவாரணம் அவர்களுக்கும் அவரோடு உயிர் நீத்த 300க்கும் மேற்பட்ட போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இன்று இந்த இடத்திலே அஞ்சலி செலுத்த கூறியிருக்கிறோம். இந்த விழாவை தலைமை தாண்டி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கட்சியின் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மகேந்திரநாதன் அவர்களுக்கு, கட்சியினுடைய செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயா பரமானந்தம் அவர்களுக்கு, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற கனி மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் குமார் அவர்களுக்கு, கட்சியினுடைய உபதலைவர் மகேந்திரன், தேசிய அமைப்பாளர் பிரசன்னா இந்திரகுமார், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சபா சிவதாஸ் அவர்கள், இங்கு வருகிறார் இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள், முன்னாள் யாழ்ப்பாண பிரதிநிதியர் ஈசன் அவர்கள், வலிகாமம் கிழக்கு பிரதேசபை தலைவர் நிரோஷ் அவர்கள் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நடத்துவதென்பது ஒரு சாதாரணமான நினைவேந்தல் நிகழ்வு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய போராட்டம் என்பது அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஓரணியில் திரள் என்று பயணித்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற விடயத்தை தீர்க்க தரிசனமாக வழங்குகிறது. பல திசைகளிலும் பல்வேறு விதமான இயக்கங்களாக பரிணமித்திருந்த ஆயுத இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒரு பலமான கட்டமைப்பாக ENLF ஈழத்தேசிய விடுதலை முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனூடாக திம்புவிலே ஈழத்தமிழர்களுக்காக நடந்த பேச்சுவார்த்தையிலே அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல விடயங்களை வெற்றிகரமாக திம்பு பேச்சுவார்த்தையிலே பெற்றுக்கொண்டோம். 4 முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசினோம். அதற்கு இந்திய அரசாங்கம் நடுநிலைமை வகித்தது, அதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் அரசியல் தீர்வு உருவாக வேண்டும் என்ற வகையிலே அதற்கு அடித்தளமாக அந்த 4 கோட்பாடுகளின் பிரிவுகளை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதற்கு மூல காரணமாக இருந்தவர் எங்களுடைய மாநில தலைவர் அமரர் ஸ்ரீசவாரணம் அவர்கள். அது மாத்திரமல்ல, முதல் தடவையாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஈழ மக்களுடைய பிரச்சனையை அறிவித்தவர், ஐக்கிய நாடுகள் சபையிலே ஈழத்தமிழர்கள் சார்பாக எங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக நேரம் ஒதுக்க அனுமதி தருமாறு ஐநா சபைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தவர் எங்களுடைய தலைவர் ஸ்ரீசவாரணம் அவர்கள். 1984ஆம் ஆண்டு அந்த கடிதத்தை அவர் ஐநாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அப்பொழுது இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள் ஐநா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை கூட அறிந்திருக்காத காலம். அந்த அளவிலே பூகோள அரசியலை, பிராந்திய அரசியலை சரியான முறையிலே கையாண்டு எங்களுடைய எதிர்விருதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர். சகோதர இயக்கங்களுக்குள் ஏற்பட்டுக் கொண்ட உடன்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிய சூழல் ஏற்பட்டது. இன்று அரசியலிலும் ஜனநாயக அரசியலிலும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எக்காலமும் இல்லாத வகையிலே இனக்குடிப்பெறங்கள், பௌத்தமயமாக்கல் என்பதை தாண்டி தென்னிலங்கையினுடைய அரசியல் மயமாக்கல் என்பது இன்று வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே என்ற மக்களிலே ஊடுருவியிருப்பதற்கு முன்னணி வகிப்பதற்கு இந்த ஒற்றுமையினம்தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று எப்படி என்னுடைய தலைவர் அதை தீர்க்கதரிசனமாக உணர்ந்து கொண்டாரோ, இன்று வரலாறு அதை நிரூபித்திருக்கிறது. அதன் பாடமாக இந்த அஞ்சலி நிகழ்வு சாதாரண நிகழ்வு அல்ல. இந்த அஞ்சலி நிகழ்வை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழ் தேசிய பதத்தில் இருக்கிற கட்சிகள், அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒற்றுமை என்பதை, ஒற்றுமை சீர்குலைந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக எங்களுடைய தலைவருடைய மறைவு இருக்கிறது. இந்த நேரத்திலே அவர் நினைவுகின்ற பொழுது அவர் முன்வைத்த அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்திற்காக ஒரு பலமான சக்தியாக பயணிக்க வேண்டும். அதற்கான கால சூழலை எப்பொழுதும் இருந்திருக்கிறது. இப்பொழுது
அதை தொடர்ந்து நம்மளுடைய தமிழக விடுதலை முன்னெடுத்து செல்லும் என்ற உறுதியோடு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியத்தை குருசாமி அவர்கள் நன்றி தெரிவிக்கப்பட்டு தொடர்ச்சி அஞ்சலி உரையாற்ற நான் அழைத்திருப்பது தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினரான ஒருவர் செல்வம் அடைக்கலாக தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய மதத்துறை முக்கியமணி, அதன் பின்பு தமிழக விடுதலை இயக்கம் ஒரு ஆயுத போராட்ட இயக்கம். அது மக்களின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்டது என்பதை அதன் தலைமையிலே வீர செயல்களை இனவாதிகளுக்கு எதிராக, ராணுவத்திற்கு எதிராக செய்து காட்டி தமிழக விடுதலை இயக்கம் உங்களுக்காக இன்றைக்கு இருக்கும், உங்களுக்காக மதிக்கும், உங்களுக்காக அது தன்னை அர்ப்பணிக்கும் என்று வாழ்க்கை காட்டிய என்னுடைய தலைவர்கள் ஸ்ரீ அண்ணாவுடைய 39வது நினைவை நாங்கள் எல்லாரும் நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வுகளை இங்கு வரையிடம் இருக்கின்ற என்னுடைய அருத்தந்தை அவர்களே, உரையாற்றி சென்ற என்னுடைய குழுக்களை அவர்களே, என்னுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக வைக்கும் இந்த கட்சியை கொண்டு இழுத்துக் கொண்டு போகின்ற என்னுடைய போராளிகளே, என்னுடைய முக்கியமானவர்களை கட்சியின்றி மன்னாரிலிருந்து திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வடக்கு கிழக்கிலே இருந்து இங்கு வரை வந்திருக்கின்ற என் அருமை பெரியவர்களே, என் அருமை போராளிகளே, என் அருமை ஆதரவாளர்களே, என் அருமை பத்திரிகையாளர்களே, எங்கள் எல்லோருக்கும் முதல்கள் நன்றிகள் வணக்கம். உண்மையிலே ஸ்ரீயண்ணாவோடு போராளியாக, ஸ்ரீயண்ணா எனது தலைவனாக, என்னை வளர்த்தவனாக கருதுகின்ற ஒரே ஒரு தலைவர் எனது தலைவர் சிறிசபாரதன். அவரை பற்றி வரலாறு சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு புத்தகத்தை எழுதியாக வேண்டும். அது என்னுடைய தமிழக விடுதலைக்கு முக்கியமாக இருந்தது. அவருடைய அந்த சிந்தனை என்பது 2 பிரிவுகளாக தெரிகிறது. எனக்கு அடிக்கடி சொல்லுவார், நான் அவரிடம் பேச்சு மட்டுமல்ல, அந்த காதல திரும்பி குட்டும் மாறி அவர் என்னோடு இருக்கின்ற போது சொல்லுவார், நீ வரலாறு, அதாவது பல புத்தகங்களை படிக்கணும், அதிலே ஒரு மனத்தியாகத்தை தருவார். இதை நீ வாசிக்க எனக்கு சொல்ல வேண்டும், இதன் அர்த்தத்தை சொல்லுவோம். அவர் பல விடயங்களை திரும்பி என்னுடைய ஆனந்தம் சொல்வது போல, குருசுவாமி சொல்வது போல, இந்த ஒற்றுமை என்ற அந்த சிந்தனையோடு நாம உட்பட பின்பு வரைக்கும் அதனுடைய செயற்பாடுகள் இருக்கின்ற அந்த நிலை சம்பந்தமாக எப்படி போராட்டத்தை கொண்டு போக வேண்டும், எப்படி இந்த போராட்ட இயக்கங்களை அணி சேர்க்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தனை எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் தான் அதை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவராகத்தான் எனது தலைவன் எனது இயக்கத்தை நடத்தி வந்தார். உண்மையிலே இந்த சாபக்கேடு, தமிழர்களுடைய சாபக்கேடு என்பது
ஒற்றுமை இல்லாத இந்த போராட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவையும் அவரவருக்கு ஒதுக்கி நாங்கள் போராடி இருந்தோம் வந்தால் இன்றைக்கு ஈழம் நிச்சயமாக கிடைக்கும். எங்களுடைய கனவு நனவாகி. ஆனால் திறமை மிக்கவர்கள் முதல் எங்களுடைய இயக்கம் தாக்குதலை நடத்தியது. விடுதலை புலிகள் வாரிய தாக்குதல்களை தொடர்ந்தார்கள். கிழக்கு அமைப்புகளில் உள்ளவர்கள் அப்படியான சில விடயங்களை செய்கின்ற போது அதை நாங்கள் பிரித்து ஒவ்வொருவருக்கும் பொறுப்பாக அதை செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இல்லம் என்னுடைய இனம் என்னுடைய தியாகங்கள் செய்த அந்த போராளிகளுடைய தியாகத்திலே ஈழம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது கனவாக போயிருக்கிறது. தமிழ் விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரையிலே அது இன்றைக்கும் மறக்க முடியாத வடுவாக வலியாக என்னுடைய மனங்களிலே இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் எனது தலைவர் விட்டு சென்றார். என்னென்றால் அது என்ன, தமிழ விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது என்னுடைய இனத்தின் விடுதலைக்காக. இந்த துவக்கம் எடுத்தது ஒரு நன்மை கருதியாக அல்லது சுயநலத்தின் பால் கொண்ட அக்கறையாக அல்ல. எனது தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் போராட வந்தவர்கள். என்ன வழி இருந்தாலும் அதை என்ன முறையிலும் அதை மறக்க முடியாவிட்டாலும் அந்த வழியை ஒரு பக்கம் சுமந்து கொண்டு எனது இனத்திற்காக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்தும் பயணிக்கின்ற எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கம் இன்றைக்கும் அதைத்தான் செய்து வருகிறது. அந்த வழிகளோடு எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த தியாக செயலை எங்களுடைய தமிழ விடுதலை இயக்கம் செய்து வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதனால் தான் அந்த வழிகளை ஒரு பக்கம் வைத்து விடுதலை புலிகளோடு நாங்கள் இணைந்து எங்களுடைய போராட்டத்திலே இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக செயல்படும். இல்லை என்றால் நாங்கள் எதிரிகளாகவே இருந்திருக்க முடியும். அதை என் தலைவர் காட்டி தந்த பணி, என் தலைவர் எங்களுக்கு ஊட்டி சென்ற அந்த நல்ல ஒற்றுமையான விடயத்திலே நாங்கள் அந்த வழிகளை உருவாக்கம் வைத்துவிட்டு ஈழ விடுதலைக்காக நாங்கள் ஒரு அணியிலே பயணித்தோம் என்பதுதான் வரலாறு. நாங்கள் துரோகிகள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணின் வாழ்கின்ற எங்களுடைய இனத்திற்காக துவக்கியவர்கள். இன்றைக்கு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற விடுதலை புலிகளோடு நாங்களும் அந்த வழியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த போராட்டத்திலே அவர்களை பலகீனப்படுத்தக் கூடாது என்பதை முதலிலே சொன்னவர்கள் நாங்கள். இதுதான் என்னுடைய தலைவர் சுரிசபாதத்தில் எங்களுக்கு விட்டு சென்ற பணியாக. அதன் பின்னணியிலேதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதற்கு தமிழ் விடுதலை இயக்கம் நாங்கள் இன்றைக்கு சாட்சி சொல்பவர்களாக இருக்கிறோம். அது என்னுடைய தலைவர் விட்டு சென்ற பணியில் ஒரு பங்கு. இதே தேர்தல், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் விடுதலை அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து செல்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற போது நாங்கள் புலட்டமைப்பும் எல்லோரும் இணைந்து 5 கட்சிகள் கொண்ட அணியை உருவாக்குவதை முயற்சி செய்து இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுவும் என் தலைவர் பணியை. இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. நீங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஜேபிபி இங்கே கடை விதிக்கும். இன்றைக்கு குழுந்தூர் மலையிலே ஒரு விவசாயி தன்னுடைய காணியை உழைக்கின்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணியை புத்தகத்தில் விமல் ரத்நாயக்கா சொல்லுகிறார், எங்களுடைய மக்கள் வாக்களித்ததெல்லாம்
வடி சாராயத்தை குடித்து விட்டுத்தான் வாக்களித்தது சொல்லுகிறார். உங்களுடைய ஒற்றுமை எப்படி பலகீனமான இனமாக அவர்கள் கருதுகிறார்கள் என்று பாருங்கள். எங்களுடைய இனத்தை எப்படி கேவலமாக கருதுகிறார்கள் என்று பாருங்கள். ஆகவே இது ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே மறுபடியில சபை அமைக்க இயலாது. உங்களுடைய ஒரு கொள்கையோடு இருக்கிறது. அது தமிழ் தரப்புகளோடு பேசித்தால் இந்த ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வருகிறது. இது மக்கள் எங்களிடம் தந்த ஆணை நீங்கள் ஒற்றுமையாக வரவில்லை என்றால் மீண்டும் இந்த ஏபிபி அரசாங்கமும் எங்களுடைய தேசத்திலே புகுந்துவிடும், எங்களுடைய பூர்வத்தை அழித்துவிடும், எங்களுடைய வரலாற்றை சிதைத்துவிடும். அந்த வகையில் நீங்கள் ஒற்றுமையாக வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே. ஆகவே இதை நாங்கள் உங்களுக்கு இந்த ஆணையாக தருகிறோம். நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் அடுத்த தலைமுறை ஒரு வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் உள்ளது ஒழிக்கப்பட்ட நிலையிலே, வரலாறு சிதைக்கப்பட்ட நிலையிலே, இந்த தமிழ் இனம் இல்லை என்று சொல்கின்ற அந்த சூழலிலே ஏபிபியுடைய அந்த கடை இருப்பு எங்களுடைய அனைத்து தமிழ் சொந்தங்கள், தமிழ் நிலம், எங்களுடைய இழப்புகள் அத்தனை நாங்கள் இழந்த எங்களுடைய போராளுடைய தியாகங்கள் அத்தனையும் நாங்கள் மறந்தவர்களாக வாழக்கூடிய அபாயத்தை கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற செய்தியை எங்களுடைய மக்கள் தந்திருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய தலைவர் ஆரம்பத்திலே தங்கத்துறை குட்டிமணி நான் சிறுவனாக இருக்கிற போது அவர்களை நேரில் பார்த்தோம். அவரோடு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களோடு இருந்தவர். அதன் பின்பு எனது தலைவர் திருசபாரத்தினுடைய அந்த பாசறையிலே வளர்க்கப்பட்டவர். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு எங்களுடைய போராளிகளுடைய இரத்தத்திலும், எங்களுடைய போராளிகளுடைய சிந்தனையிலும் இந்த தேச ஒற்றுமை என்பது செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒற்றுமையான செயல்பாடுதான் கடந்த கால அனுபவங்களை எல்லாம் பாடம் சொல்லுகின்ற வகையில் நாங்கள் ஒன்றாக வரவில்லை என்றால் எங்களுடைய நாங்கள் எதற்காக துப்பாக்கி ஏதுவோ அதில் சிதைக்கப்பட்டு விடும் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு போராளிகளும் இன்றைக்கு இந்த ஒற்றுமையாக செயல்படுகின்ற அந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுதான் எனக்கு தலைவன் வளர்த்த வளர்ப்பு. அந்த வகையிலே இந்த தேர்தலின் பின்னாலே நாங்கள் ஒன்றாக இல்லை என்று சொன்னால் நாங்களே ஏபிபிக்கு சிங்கள தேசத்திற்கு தாரவார்த்தை கொடுத்து விட்டோம் என்று எழுதுகின்ற ஒரு உடன்பாட்டை செய்தவர்களாக ஆகவே காலம் கணிந்திருக்கிறது. எங்களுக்காக மறுத்த தலைவர்கள், எங்களுக்காக மறுத்த போராளிகள், எங்களுக்காக மறுத்த பொதுமக்கள் இன்றைக்கும் போனஸ் வாழ்க்கை மாற்றம் கொண்டிருக்கின்ற எங்களுடைய போராட்ட இயக்கங்கள் இல்லை என்றால் அவர்களுடைய எங்களுடைய அந்த எங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட அவர்களை நினைவு கூறப்பட்ட இடங்களிலே பெரிய மரங்களுடைய ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இதற்காக துவங்குகிறோமோ, இதற்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ, அதே போல என்ன நிலைமை வந்தால், என்ன எதிர்ப்புகள் வந்தால், சிங்கள தேசத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் மூர்க்கத்தனமாக, சிங்கள தேசத்தை எனது இனத்திற்காக சிங்கள தேசத்தை அடிப்படையை வைக்க வேண்டும் என்றால் மூர்க்கத்தனமாக, என்னுடைய நிலத்தை பறிக்கின்ற சிங்கள தேசத்தை நிறுத்தப்படுகின்ற மண்ணை நிறுத்த வேண்டும் என்று தட்டி அவர்களை பின்பாக வைக்கின்ற நிலைமை ஏற்படும் என்றால் மூர்க்கத்தனமாக என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற காப்பாற்றுகின்ற சூழலில் இடர்பாடுகள் வருகின்ற போது மூர்க்கத்தனமாக அதை
நிமிர்ந்து நின்று எதிர்க்கக்கூடிய வல்லமையோடு நாங்கள் இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். இன்னும் பல பேரை ஒற்றுமையாக கொண்டு வர முயற்சிப்போம். அதனுடைய பணி, அதனுடைய செயற்பாடு எங்களுக்காக எங்கள் மீது அர்ப்பணித்த நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் தன்னுடைய பாசனையை வளர்த்துவிட்ட எங்களுடைய தமிழ விடுதலைக்கும் ஒன்றைக்கும் இந்த ஒற்றுமைக்காக பாடுபடும் அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு, இதன் ஊடாகத்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆகவே அவருடைய அந்த லட்சிய பாதை தொடர்ந்து தமிழ விடுதலை இயக்கம் தொடர்ந்து எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு என்ன முயற்சி எடுக்கின்ற நிலைமை ஏற்பட்டாலும் அதற்கு எந்த விட்டுக் கொடுப்பையும் கொடுத்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எனது தலைவருக்கு நான் வெளிப்படையாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை சொல்கிறோம். உங்களுடைய சிந்தனை இன விடுதலைக்காக இருந்தது, உங்களுடைய சிந்தனை ஒற்றுமைக்காக இருந்தது, உங்களுடைய சிந்தனை எனது இனம், தேசிய இனம், எனது இனத்திற்காக இந்தியாவோடு நாங்கள் பின்னி புனைய வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு உங்களுடைய சிந்தனை இருந்தது. அதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பின் ஊடாக உங்களுடைய அந்த செயற்பாடுகளை, சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துவோம் என்று சத்தியம் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அஞ்சலி நிகழ்வுகளில் இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இப்பொழுது அஞ்சலி கவிதைகள். சித்திரையில் சிதைக்கப்பட்ட சிரித்த முகம். ஈழத்துயர்களில் சிறிய நிலையில் இழப்பு ஈழப் புரட்சியின் வளர்ச்சிக்கு விதை தூவியது. ஒரு பெரும் கனவுகளில் சிதைக்கப்பட்டு இளையோரின் புரட்சிகர வீரத்துக்கு வெளியாகி விசிமூட்டியது சிறிய நிலையில் இழப்பு. கால ஓட்டத்தில் ஈழப்போராட்ட உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டு மலட்டு போரியல் மலிவாக்கப்பட்டு உயிர் பலிகள் மட்டுமே வேள்விகளாக்கப்பட தனியாத தாகம் தணிக்கப்படாமலே மௌனமாக்கப்பட்டு உருக்குலைந்து போனது ஈழம். சித்திரையில் சிதைக்கப்பட்ட சிரித்த முகம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு போராட புறப்பட்ட அக்கினி பெரும் நெருப்பு தப்பு மலையில் தடயங்கள் அளிக்கப்பட தவறி பொழுது தாயகராகும். இப்படி ஒவ்வொன்றாக இல்லாதொழிக்கப்பட இறுதியில் எதுவுமே இல்லாமல் போய் அடிமை வாழ்வில் எழுந்து துண்டில் ஒட்டியிருக்கும் இறைச்சி துண்டுகளுக்காய் அலையும் பொழுதுகளின் மத்தியில் அங்குமிங்குமாய் பூவாள புரட்சிகள் கேட்கலும் கேட்காததுமாக நடைப்பிணங்களாக வாழ்க்கை. ஓ என் தாயகமே, என் மூச்சை தனித்து விடு. வெந்து தனியாத தாயக மண்ணில் என்னை வேக வைத்து சாம்பலாக்கிவிடு. வெந்து தனியாத தாயக மண்ணில் என்னை வேக வைத்து சாம்பலாக்கிவிடு. என் ஈழக் கனவுகளோடு இவ்வுலகில் இல்லாமல் போய்விட எனக்கு ஒரு வரம் கொடு. மரணத்தை முத்தமிட்டு என் ஈழ விடுதலை போராட்ட தலைவர்களின் உதிர்ந்த பூக்களை சிறியனுக்கு தீபமேற்றி நம்பிக்கையுடன் நஞ்சளிக்கின்றேன். நீங்கள் விதைக்கப்பட்ட விருட்சங்கள் மீண்டும் முளை கொள்ளும் வரை கனவுகளை காப்பாற்றுவதற்காக நாம் எல்லோரும் கண்டுபிடிப்போம். நீங்கள் விதைக்கப்பட்ட விருட்சங்கள் மீண்டும் முளை கொள்ளும் வரை கனவுகளை காப்பாற்றுவதற்காக எல்லோரும் கண்டுபிடிப்போம். நன்றி. தொடர்ந்து தமிழக விடுதலை இயக்கத்தின் செயலாளர் முன்னாள் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனா கருணாகரன் அவருடைய அஞ்சலி உரையும் இந்தி உரையும் இடம்பெறுகிறார். இந்த சோகமான நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அழைக்கிறதான் அவர்களே, சமய அடியார்களே மற்றும் தமிழக விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள், போராளிகள், ஆதரவாளர்கள், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி செயலாளர்
தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் பிரதிநிதி உட்பட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறியண்ணாவினரும் அவரோடு மரணித்த போராளிகள், ஆதரவாளர்கள், பொதுமக்களுக்குமான 39வது ஆண்டு நினைவஞ்சலி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அமரர் அண்ணன் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தை ஒரு பேர் இயக்கமாக, ஒரு பெரிய விடுதலை போராட்ட இயக்கமாக தன்னுடைய 28வது வயதிலே போர்ப்படுத்தி வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருந்தார். தமிழீழ விடுதலை இயக்கம் என்பது இலங்கையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக அகிம்சை போராட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து ஆயுத போராட்டத்தின் மூலமாகவே எங்களுடைய உரிமைகளை, விடுதலையை வென்றெடுக்கும் நோக்கோடு ஆயுத போராட்டத்தின் மூலமாகத்தான் அதை சாதிக்கலாம் என்று முதலாக தொடங்கிய இந்த இயக்கம் 1969 தலைவர் தங்கத்துறை, தளபதி குட்டிமணி மற்ற முன்னணி போராளிகளுடன் தொடங்கப்பட்டிருந்தது. 69 இருந்து 81 ஏப்ரல் 5 குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் கைது செய்யப்படும் வரை தமிழீழ விடுதலை இயக்கத்திற்குள் பல போராட்ட தலைவர்கள் வந்து சென்றிருந்தனர். இறுதியிலே நான் நினைக்கின்றேன் 78 இறுதியில் இருந்து 89 ஏப்ரல் 5 வரை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூட அவர்களுடன் இணைந்து தமிழீழ விடுதலை இயக்கத்திலே ஒரே காலகட்டத்திலே அண்ணன் சிறிசபாரத்தினம் அவர்களுடனும் இணைந்து சிங்கள அரசுக்கு எதிராக தாக்குதல்கள் மட்டுமல்ல பல போராட்டங்களை செய்திருந்தார்கள். 81 தங்கண்ணா குட்டியண்ணாக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதன் பின்பு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் போராளிகளை 1500க்கும் மேற்பட்ட போராளிகளை இந்தியாவிற்கு வரவழைத்து பயிற்சிகள் கொடுத்து இலங்கையிலே பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் பொதுமக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் பல தாக்குதல்களை வெளியுறவு தெரியக்கூடிய மாதிரி காணொளிகள் மூல பதிவு செய்து கூட தாக்குதல்களை நடத்தியிருந்தார். அவருடைய காலத்திலே இலங்கை அரசு திமுக பேச்சுவார்த்தை நடத்தும் போது போராட்ட இயக்கங்கள் 5 தமிழர் விடுதலை கூட்டணியும் இணைந்து அந்த பேச்சுவார்த்தையிலே
ஒரு இறுக்கமான முடிவிலே தளராமல் அனைவரும் ஒற்றுமையாக நின்றதன் காரணம் பல பிளவுகளை ஒளி சக்திகளின் ஊடாக ஈழ போராட்ட இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் சந்திக்க நேர்ந்திருந்தது. அப்படி இருந்தும் கூட தமிழக போராட்டம் என்பதை தனித்து ஒரு இயக்கத்தினால் செய்து வென்றுவிட முடியாது என்ற எண்ணத்திலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று 3 இயக்கங்கள் உயிர்ப்பியாளர் ஹீரோ இணைந்து ஈழ தேசிய விடுதலை முன்னணியை உருவாக்கினார். இறுதியிலே தமிழீழ விடுதலை புலிகளும் அதனுடன் இணைந்து கொண்டிருந்தார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அண்ணன் சிவசபாரத்தின் அவர்கள் அந்த காலகட்டங்களிலே பல சதிகள் மூலமாக கொள்வதற்கு பல சதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததன் காரணத்தினால்தான் அவர் அந்த ஈழ போராட்ட அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று எண்ணியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 86 ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளினால் தமிழீழ விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்டு 300க்கும் அதிகமான போராளிகள் கொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் மே 6ஆம் தேதி 86ஆம் ஆண்டு சிறியண்ணா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய காலத்திலே தீர்க்கமாக இந்த விடுதலை போராட்டத்தை சிந்தித்திருந்தார். அவருடைய 30-32 வயது காலகட்டங்களிலே பூகோள அரசியலை நிதானமாக கையாண்டிருந்தார். பிராந்திய இந்தியா இல்லாமல் எங்களுடைய விடுதலை அடைய முடியாது. ஈழ விடுதலை போராட்டமானது இந்திய பாதுகாப்புடன் பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக அவர் நம்பியிருந்தார். மக்களுக்கும் வெளிப்படையாக கூறியிருந்தார். இன்று நாங்கள் எல்லாம் இந்த நிலையிலே எங்களுடைய போராட்டம் திசை மாற்றப்பட்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று அரசியல் ரீதியாக எங்களுடைய மக்களது உரிமைகளை பெறுவதற்கான போராட்டம் கூட சிதைந்து இருக்கின்றது. சிவசபாரத்தின் அவர்களுக்கும் அவருடன் மரணித்த போராளிகளுக்கு நாங்கள் உண்மையாக அஞ்சலி செய்ய வேண்டுமாக இருந்தார். அல்லது ஈழ விடுதலை போராட்டத்திலே என்னுடைய மக்களுக்காக உயிர் நீத்த அத்தனை தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செய்ய வேண்டும். அவர்களது ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமானால் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்னுடைய மக்களின் அரசியல் அபிலாசைகள் தீர்க்கப்படும் வரையாவது நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இன்று என்றும் இல்லாத அளவு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு வடகிழக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே பேரினவாத சக்திகள் சிங்கள கட்சிகள் ஊடுருவி என்கிறது வாக்காளர்களின் தமிழ் மக்களின் மனதை கவலைப்படுத்தி சென்றிருக்கின்றார்கள். ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் இறந்து 39 வருடம் என்று சென்றுவிட்டது. 50 வயது உடையவர்களுக்கு ஸ்ரீ சபாரத்தினத்தை ஞாபகம் இருந்தார். 2009 என்னுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று 14 வருஷம் சென்றுவிட்டது. இந்த 14 வருடத்திற்குள்
வடகிழக்கிலே அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் இன்னும் 20 வருடத்திலே இதே நிலைமையிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து போராடி ஒரு தீர்வை காணாவிட்டால் தமிழ் மக்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த போராட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். புதிய ஜெனரேஷன், புதிய வாக்காளர்கள் உருவாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு நாட்டிலே நடந்த போராட்டமும் தெரியாது, போராட்ட தலைவர்களை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு முதல் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். இன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மீண்டும் ஒருமுறை இந்த தமிழ் கட்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. நீங்கள் ஒன்றாக இணைந்து வடகிழக்கிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களையாவது ஒன்றாக இணைந்து ஆட்சி செய்யவில்லை என்றால் அடுத்தடுத்த தேர்தல்களில் நீங்கள் அனைவரும் காணாமல் போய்விடுவீர்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் இதற்கு பின்பாவது ஒன்றாக இணைய வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் என்று கூறி இந்த நிகழ்வை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நினைவு கூட்டத்திற்கு வருகின்ற சபை அடியார்கள், ஏனைய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள், போராளிகள், ஆதரவாளர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய வழிகளிலே இந்த மண்டபத்தை கொடுத்துள்ள பிரதேச நகரசபை உறுப்பினர்களிலே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பர் மாணிக்கம் ஜெகன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு பல வழிகளிலும் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தமிழக விடுதலை இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.